அன்றைய எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சர்வா இறுதியாக வீடு திரும்பினான். வீட்டுக்கு வந்த சர்வாவை பார்த்து சித்ரா வேதிகாவிடம் அவனைப் பற்றி மோசமாக பேசுவதைக் கண்டான். சர்வா அதைக் கண்டுகொள்ளாமல் அவனது ரூமை நோக்கிச் செல்ல முயன்றாலும் சித்ரா அவனை ஒரு லூசர் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகளைக் கேட்டு அவன் கால்கள் நின்றது. அவன் திரும்பி சித்ராவுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுக்க விரும்பினான். ஆனால் அதற்குள் வேதிகா, போதும் நிறுத்து சித்ரா, சர்வா ஒன்னும் லூசர் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, நீ அதை ரொம்ப கிராஸ் பண்ற என்றாள். ஓ, நீ எப்பிருந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்ச? விட்டா இவனை லவ் பண்றேன்னு சொன்னாலும் சொல்லுவ போல என்று சித்ரா கிண்டலடிக்க வேதிகாவுக்கு அவள் மேல் கோபம் வந்தது. அதனால் அவளிடம் எதுவும் சொல்லாமல் எழுந்து அவர்களின் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அதை பார்த்த சித்ரா, ஏய் வேதிகா, வாட் ஹேப்பன்ட்? ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங் என்றாள். ஆனால் வேதிகா அதை கண்டுகொள்ளாமல் சர்வாவை தாண்டி அவர்களின் ரூமுக்குச் சென்றாள். சர்வா முதலில் அவள் செல்வதை பார்த்துவிட்டு பிறகு திரும்பி சித்ராவை பார்த்து, உன்னோட வாயை நீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது உனக்கு ரொம்ப நல்லது என்றான். பின்னர் அவனும் அவர்களின் ரூமுக்குச் சென்றான். அதைக் கேட்ட சித்ரா அவர்கள் இருவரையும் ஒருவித ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். சர்வா ரூமுக்குள் வரும்போது வேதிகா ஏற்கனவே போர்வையால் அவளின் முகத்தை மூடி படுத்துக் கொண்டிருப்பதை சர்வா பார்த்தான். அவன் அவளை எந்த தொந்தரவும் செய்ய விரும்பாமல் அவன் உடைகளை மாற்றிய பின் அமைதியாக படுக்கையில் படுத்து தூங்கினான். காலை சூரியன் உதித்திருந்தது. ஆனால் சர்வாவின் நேற்றைய சோர்வு இன்னும் குறையவில்லை. ஆனாலும் அவன் தன் தூக்கத்தை தியாகம் செய்து வேலைக்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான். அப்போது ஹேங்கரில் தொங்கும் துணிகளுக்கு இடையில் எதையோ தேடிக்கொண்டிருந்த வேதிகா திடீரென்று, அது எங்க போச்சு, நேத்து இங்கதானே இருந்துச்சு என்று கேட்டாள். சர்வாவும் அவளை பார்த்து புருவங்களை உயர்த்தி, என்ன எங்க போச்சு என்று கேட்டான். அதற்கு வேதிகா, நான் உனக்கு கிஃப்டா கொடுத்த அந்த சூட் எங்க போச்சு? நேத்து நீ அதைத்தானே போட்டிருந்த இல்லையா? அப்புறம் எப்படி நீ வேற ஒரு சூட்ல திரும்பி வந்த என்று கேட்டாள். வேதிகா அந்த சூட்டை வைத்து சர்வாவிடம் கொஞ்சம் பேச தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தாள். ஆனால் சர்வா அவளுக்குள் இருந்த பதட்டத்தை புரிந்து கொண்டு, நீ கொடுத்த சூட் இல்லாம நான் வந்தது உனக்கு கோவமா என்று கேட்டான். அதை கேட்ட வேதிகா, நான் எதுக்கு கோவப்படணும், அது உன்னோட சூட் தான், எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றாள். சர்வா அவளிடம் பேச ஆரம்பித்ததும் வேதிகா அவனிடம், சரி எனக்கு இதை மட்டும் சொல்லு, நீ வேற ஏதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஏன் கேட்கிறேன்னா, நீ இப்பெல்லாம் வீட்டுக்கு சரியான நேரத்துக்கே வரதில்ல. ஒரு சில நாள் ரொம்ப சீக்கிரமா வர, ஒரு சில நாள் ரொம்ப லேட்டா வர, ஒரு சில டைம் வரவே மாட்டேங்கிற. வாட்ஸ் கோயிங் ஆன் என்று கேட்டாள். சர்வா பெருமூச்சு விட்டு கண்ணாடி பக்கம் திரும்பி டை கட்டிக்கொண்டே, சொன்னாலும் உனக்கு புரியாது, நேரம் வரும்போது சொல்றேன், வேற ஏதாவது இருக்கா என்றான். அதற்கு வேதிகா உடனே, வேற என்ன இருக்க போகுது, வேற ஒன்னும் இல்ல, இனிமேலாச்சும் சரியான டைமுக்கு வீட்டுக்கு வரப்பாரு என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு அவள் ரூமை விட்டு வெளியே சென்றாள். வேதிகா அந்த சூட்டை பற்றி உள்ளுக்குள் கவலைப்படுகிறாள் என்று நினைத்து அவள் போவதை பார்த்து சர்வா சிரிக்க ஆரம்பித்தான். எப்படியும் நேற்று மறந்து விட்டதால் இன்று விக்ரமனிடமிருந்து அந்த சூட்டை திரும்ப வாங்கி வரவேண்டும் என்று சர்வா நினைத்தான். சர்வா சாப்பிட வரும்போது, தீரஜ், அந்த நியூஸை நான் பார்த்தப்போ என்னால ஒரு நிமிஷம் அதை நம்பவே முடியல, எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே பிளாங்க் ஆயிருச்சு என்றான். அதை கேட்டுக்கொண்டே சர்வா அவன் இடத்தில் அமர்ந்து, குட் மார்னிங் என்றான். ஆனால் அம்பிகா சர்வாவை புறக்கணித்து, என்ன சொல்றதுன்னு எனக்கும் தான் தெரியல, கருடன் மாதிரி ஒருத்தனையே கொல்றாங்கன்னா இந்த சிட்டில யாருமே சேஃபா இருக்க முடியாது போல என்றாள். குணசேகரும் தன் பங்கிற்கு, இப்ப இருக்கிற காலம் ரொம்ப மோசமா இருக்குது, நாம தான் ரொம்ப அலர்ட்டா இருந்துக்கணும் என்றார். ஆனா கருடனை யார் கொன்னிருப்பாங்க, அவருக்கு எந்த எதிரிகள் இருந்தாங்க என்று வேதிகா குழப்பத்துடன் கேட்டாள். சர்வா அமைதியாக அவர்கள் அனைவரின் உரையாடலையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு எதுவும் சொல்லத் தோன்றவில்லை. அவன் அமைதியாக அவனது காலை உணவில் மட்டுமே அவன் கவனத்தை செலுத்திக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு எதிரே அமர்ந்திருந்த அதியமான் நீண்ட நேரம் தன்னை பார்த்து கொண்டிருப்பதையும் உணர்ந்தான். அப்போதுதான் அதியமான் திடீரென்று, சர்வா என்று அழைத்தார். அதைக் கேட்ட சர்வா தலையை உயர்த்த அதியமான் உடனே, நீ எனக்கு கொடுத்த பீட்ஃபில் வாட்ச் நீ லாட்டரியில வின் பண்ண பணத்திலிருந்து வாங்கினது இல்லையா என்று கேட்டார். சர்வா ஒரு கணம் யோசித்துவிட்டு, ஆமா, நான் அதை அந்த பணத்துல தான் வாங்கினேன் என்றான். உடனே தீரஜ் இடை மறித்து, தாத்தா, அதுதான் ஃபேக்குன்னு நான் அப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்,
உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, இப்பவே அதை என்னோட ஃப்ரெண்ட் ஷாப்ல கொடுத்து அது ஃபேக்னு ப்ரூவ் பண்றேன் என்றான். அதியமான் தீரஜை முறைத்துவிட்டு கொஞ்சம் கோபமாக, நான் அதை ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். அந்த வாட்ச் உண்மையானது. பீட்ஃபில் மாடல் நம்பர் 1527. அதோட விலை 12 கோடி என்றார். அம்பிகா அதை கேட்டவுடனே, என்னது, அது 12 கோடியா? ஆனா மாமா, இவங்கிட்ட போய் எப்படி 12 கோடி? அட கடவுளே, அவ்வளோ பணத்தை இவன் எங்கிருந்து திருடிட்டு வந்தானோ என்றாள். உடனே அம்பிகாவை எரிச்சலுடன் பார்த்த வேதிகா, அம்மா போதும் நிறுத்துங்க, கொஞ்ச நேரம் உங்க வாயை மூடிட்டுருங்க என்றாள். சர்வாவால் இவ்வளவு விலை உயர்ந்த வாட்சை எப்படி வாங்க முடியும் என்று வேதிகாவும் சந்தேகப்பட்டாலும் அவன் அதை எங்கிருந்தோ திருடிவிட்டான் என்பதை அவளால் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அம்பிகா மேலும், என்ன இருந்தாலும் சரி, என்னதான் லாட்டரியில பணம் வின் பண்ணாலும் அவ்வளவு பணத்தை ஒரு டைம் பார்க்கிற வாட்சுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனம் என்றாள். அதை கேட்டு சர்வாவால் அதை தாங்க முடியவில்லை. அவன் வேகமாக எழுந்து, எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுங்க, நான் தாத்தாவுக்கு ஏன் சைட்ல இருந்து ஒரு நல்ல கிஃப்ட கொடுக்கணும்னு நினைச்சேன். அதான் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்சை வாங்கி கொடுத்தேன். அதை பத்தி கேட்க உங்க யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை. ஏன்னா நான் வாங்கினது என்னோட பணத்துல, நான் ஒன்னும் உங்க பணத்துல எதுவும் வாங்கி கொடுக்கல. இதுக்கு மேல யாராவது ஏதாவது பேசுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்றான். சர்வாவின் வார்த்தைகளை கேட்டு அதியமான் நெகிழ்ந்தார். ஒரு வாட்சிற்கு எல்லா பணத்தையும் செலவழித்து முட்டாள்தனமாக நடந்து கொண்டாலும் அவனது நோக்கத்தில் எந்த தப்பான எண்ணமும் இல்லை. அப்போது வேதிகா, அம்மா, சர்வா லாட்டரிய நம்பி மட்டும் இல்ல, அவன் ஒரு பெரிய கம்பெனில நல்ல பொசிஷன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்றாள். அதை கேட்ட அம்பிகா சிரித்துக்கொண்டே, ஆமா, நீதான் சொல்லிக்கணும், இவன் பெரிய கம்பெனில ஒர்க் பண்றான்னு. எனக்கு தெரிஞ்ச அவங்களே இவனை எப்ப வேலையில இருந்து தூக்கலான்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நாள் வேலை செய்யறான்னு சொல்றேல்ல, அப்படி என்னதான் பெருசா சம்பாதிச்சிட்டான்? ஒன்னும் இல்ல. சில டைம் இவனை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கும் என்றாள். அவள் வார்த்தைகளை கேட்ட சர்வா கோபமாக தன் பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தன் காரை நோக்கி நடந்து செல்லும் போது ஜிதேஷுக்கு கால் பண்ணி, நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், நீ அங்க வந்து என்ன மீட் பண்ணு என்றான். அதற்கு ஜிதேஷ், ஓகே பாஸ், உடனே அங்க வந்துடுறேன் என்றான். சர்வா அவன் காலை கட் பண்ணிவிட்டு விக்டருக்கு கால் செய்தான். போனை எடுத்த விக்டர் உடனே, குட் மார்னிங் பாஸ் என்றான். சர்வா உடனே, மார்னிங், நான் சொல்றத நல்லா கேளு. பாரதி அம்மாவோட ப்ரொடெக்ஷனுக்கு எனக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும், குறிப்பா அவங்க வெளியே போயிட்டு வரும்போது என்றான். அதை கேட்ட விக்டர், ஓகே பாஸ், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா நான் பாரதி மேடமை எங்க போய் பார்க்கணும் என்று கேட்டான். விக்டரின் கேள்வியை கேட்டு சர்வா ஒரு கணம் யோசித்து, நான் பாரதி அம்மாவோட அட்ரஸை உனக்கு சென்ட் பண்றேன், அங்க போய் நீங்க அவங்கள பார்க்கலாம். அப்புறம் அவங்க உங்களுக்கு சில ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க, அது எதுவா இருந்தாலும் நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருங்க, ஓகேவா என்றான். அதற்கு விக்டர், ஓகே பாஸ், இதைய நான் நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லிடுறேன் என்றான். சர்வா அடுத்த விஷயத்தை பேசுவதற்கு முன் சிறிது தயங்கி, அப்புறம் பவானிய ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு, நான் அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளவுதான், நான் கால் கட் பண்றேன் என்றான். சர்வா சொல்ல வேண்டிய எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவன் போனை கட் செய்தான். இன்று அவன் பல இடங்களுக்கு செல்ல வேண்டி இருந்தது. அதேபோல் அவனது புதிய நிறுவனத்தின் பெயரை மாற்றும் வேலையையும் தொடங்க வேண்டி இருந்தது. இந்த நேரத்தில் இந்த எல்லா வேலைகளிலும் தனக்கு உதவக்கூடிய இந்துவை அவன் நினைவு கூர்ந்தான். அவள் எண்ணை டயல் செய்யவிருந்தபோது திடீரென்று அவனுக்கு குயின்சியிடமிருந்து கால் வந்தது. குயின்சி ஏன் அழைக்கிறாள் என்று சர்வா ஒரு கணம் விசித்திரமாக உணர்ந்து போனை எடுத்து, ஹலோ என்றான். குட் மார்னிங் டைகர் சார் என்றாள் குயின்சி. மார்னிங், என்ன விஷயம் குயின்சி, இந்த ஏர்லி மார்னிங் கால் பண்ணிருக்கீங்க, ஏதாவது அர்ஜென்ட்டான விஷயமா என்று கேட்டான். ஆனால் குயின்சி ஒரு கணம் எதுவும் சொல்லவில்லை. பின்னர் அவள் மெதுவாக, ஆமா சார், நான் உங்ககிட்ட மிஸ்டர் சர்வாவை பத்தி கொஞ்சம் பேசணும், நீங்க இப்போ ரொம்ப பிஸியா இருந்தா நான் அப்புறம் கால் பண்றேன் என்றாள். தன் பெயரை கேட்டதும் சர்வா காரை ஆஃப் பண்ணினான். குயின்சியிடம் பேசுகிற மனநிலையில் அவன் இல்லை என்றாலும் இப்போது சர்வா பற்றி அவள் என்ன சொல்ல விரும்புகிறாள் என்று தெரிந்து கொள்ள விரும்பினான். அதனால், இல்ல, நான் ஃப்ரீதான், என்ன விஷயம்னு சொல்லுங்க என்றான். அதை கேட்ட குயின்சி தொண்டையை சரி செய்து கொண்டு, சார், நேத்து ஃபுல் டே மிஸ்டர் சர்வா ஆபீஸ்க்கு வரவே இல்ல, யாருக்கும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. ஒருவேளை அவர் வேற ஏதாவது ஒர்க்ல பிஸியா இருந்திருக்கலாம், இல்லனா நீங்க அவரை எங்கேயாவது அனுப்பி இருக்கலாம். ஆனா யாருக்கும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணாம ஆபீஸ்க்கு லீவ் போடுறது தப்பு சார் என்றாள்.
குயின்சி சொன்னதைக் கேட்டதும் சர்வா லேசாக சிரித்தான். சில சமயங்களில் ஒரு நபர் 2 நபராக விளையாடும் விளையாட்டு அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் மேலும், ஓ அப்படியா, அவன் ஆபீஸ்ல இல்லைங்கிற இன்ஃபர்மேஷன் உனக்கு எப்படி வந்துச்சு என்று கேட்டான். அதை கேட்ட குயின்சி, அவங்க ஆபீஸ் செக்யூரிட்டி ஒருத்தர் மூலமா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு சார். டு பி ஹானஸ்ட், சர்வாவோட பிஹேவியர் இமேஜிங் செக்யூரிட்டிஸ்க்கு ஹெல்தியா இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கம்பெனில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சரியாகிக்கிட்டு இருக்குது என்றாள். அதை கேட்டு சர்வா சிந்தனையுடன் தலையை ஆட்டினான். சில நொடிகளுக்கு பிறகு, சரி, அவனை என்ன பண்ணலான்னு சொல்லு என்று கேட்டான். அதற்கு குயின்சி உடனே, சார், அவர் இந்த வேலையில சீரியஸா இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அவரை வேலையிலிருந்து தூக்கிட்டு வேற யாராவது ஒரு ப்ரொஃபஷனலான ஒருத்தரை ஹையர் பண்ணணும் சார் என்றாள். குயின்சி சொன்னதை கேட்டதும் சர்வாவின் கண்கள் விரிந்தன. இந்த ஆலோசனை குயின்சியுடையது இல்லை, வேறு யாரோ அவளுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்று அவனுக்கு உடனே புரிந்தது. ஆனால் அவளுக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? ஆகாஷின் சாப்டர் ஏற்கனவே முடிந்துவிட்டது. தீரஜிற்கு வாய்ப்பு இல்லை. பிறகு அது யார்? அதை பற்றி யோசிக்கும்போது சர்வாவுக்கு இப்போது எதிரே ஒரே ஒருத்தன்தான் தெரிந்தான். அது பிரவீன். இதை யோசித்தவன் குயின்சியிடம், சரி, இந்த இன்ஃபர்மேஷனை சரியான நேரத்துல கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் என்றான். அதை கேட்ட குயின்சி உடனே, ஓகே சார், ஆனா சர்வா எவ்வளோ சீக்கிரமா அந்த கம்பெனியை விட்டு போறாரோ அவ்வளோ நல்லது. இல்லனா அவர்னால டைகர் குரூப்போட ரெபுடேஷன் போயிரும் என்றாள். குயின்சி சொன்னதும் சர்வா அவன் போனை மியூட் பண்ணிவிட்டு தலையை பிடித்துக்கொண்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தான். சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் சிரித்துக்கொண்டே இருந்தான். மறு பக்கத்திலிருந்து குயின்சி, ஹலோ ஹலோ என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். சிரிப்பை கட்டுப்படுத்திய பிறகு சர்வா அன்மியூட் பண்ணி, சரி, நான் பாத்துக்கிறேன் என்று போனை கட் பண்ணினான். சர்வா போனை வைத்ததும் டைகரும் சர்வாவும் ஒரே ஆள் என்று தெரிந்தால் குயின்சியின் முகபாவங்கள் எப்படி இருக்கும் என்று யோசித்துக்கொண்டே அவன் இன்னும் சிரிக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை சர்வா அறிந்திருந்தான். அது விரைவில் நடக்க அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றும் அவனுக்கு தெரியும். உலகத்தின் முன் அவன் டைகராக திரும்புவதன் மூலம் தன்னை ஒரு தோல்வியுற்றவன், ஏழை, பயனற்றவன் என்று கருதிய அனைவருக்கும் தான் யார் என்பதை காட்ட விரும்பினான். இதையெல்லாம் அவன் மறைவாக இருந்து கொண்டே செய்ய விரும்பினான். எதிரிகள் எதிர்பார்க்காத போது பழி வாங்குவதுதான் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆகாஷின் கதையை முடித்த சர்வா ஏற்கனவே இந்த வகையான பழிவாங்கலின் ட்ரெய்லரை காட்டிவிட்டான். ஒரு வாரத்திற்குள் ஒருவன் தன் சொந்த கம்பெனியை விற்றுவிட்டு நாட்டை விட்டே ஓடுவான் என்று யாரும் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். காரை ஸ்டார்ட் செய்த சர்வா மருத்துவமனையை நோக்கி காரை ஓட்டத் தொடங்கிய சிறிது நேரத்தில் அவன் அங்கு வந்து சேர்ந்தான். அவன் லட்சுமணனின் அறைக்குள் நுழைந்தவுடன் பிந்து ஹரிதாவின் அருகில் அமர்ந்து அவள் கையை பிடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டான். இந்த காட்சியை பார்த்த சர்வா இன்று உணர்ந்த நிம்மதியை அவன் வாழ்க்கையில் மீண்டும் ஒருபோதும் உணரப்போவதில்லை என்று நினைத்தான். மறுபுறம் சர்வாவின் கடைசி உத்தரவு சற்று விசித்திரமாக விக்டருக்கு தோன்றியது. சர்வா திடீரென்று பவானியுடன் பேச விரும்புவதற்கான காரணத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் உத்தரவு டைகரிடமிருந்து வந்ததால் விக்டருக்கு அதை கடைபிடிப்பதைத் தவிர வேறு வழியில்லை. எனவே அவன் உடனடியாக பவானியை அழைத்து, ஹலோ என்றான். சொல்லு விக்டர் என்று பவானியின் குரலைக் கேட்டதும் விக்டர் அவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். அதனால் அவன் உடனே, இங்க பாரு, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போ, டைகர் உனக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்றான். அதைக் கேட்ட பவானிக்கு தூக்கம் இருந்த இடம் தெரியாமல் போனது. சர்வா பவானியிடம் என்ன பேச விரும்பினான்? குயின்சி மூலம் தன்னை வேலையிலிருந்து நீக்க முயற்சிக்கும் பிரவீனை இப்போது எப்படி சமாளிப்பான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.